அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் தபாகவினரால் சாலை போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் இன்று தவேக பூத் கமிட்டி கூட்டம் 2வது நாளாக நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தவேகவினரால் சாலை போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு விஜய் செல்லும் நிலையில் போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் சாலையின் இரு மடங்கிலும் திரண்டதால் அங்கு போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போக்குவரத்தை சீரமைக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வரும் காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது நேற்றும் இன்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டமானது கோவை குருமப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் கல்லூரி அரங்கில் நடைபெற்று வருகிறது. நேற்று மூன்று மணி நேரமாக 3 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக நடைபெற்றது. குறிப்பாக ஈரோடு, சேலம், நாமக்கல் என 3 மாவட்டங்களுக்கு நடைபெற்ற நிலையில இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கான இந்த முகவர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முகவர்கள் கூட்டம் என்பது கோவை, நீலகிரி, திருப்பூர் மற்றும் கரூர் என 4 மாவட்ட முகவர்களுக்கான கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில தற்போது கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீமெரிடியன் விடுதியில் இருந்து புறப்பட்டு நடிகரும் அக்கட்சியினுடைய தலைவருமான விஜய் கேரவன் மூலமாக அங்கு வந்து கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் ஏராளமான கட்சியின் தொண்டர்களும் மற்றும் ரசிகர்களும் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து பாதிப்பு என்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலாம்பூர் பகுதியில் இருந்து அவினாசி சாலை மற்றும் காலப்பட்டி வழியாக அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில காலப்பட்டி பகுதியில 1000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் திரண்டிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் ஈடுபட்டிருந்தார்கள். போலீசார் இருந்தும் அந்த வழியில வந்து போக்குவரத்து பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதற்கு காரணம் இன்றைய தினம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோவை விமான நிலையத்தில் இருந்து அவர் செல்லக்கூடிய காரணத்தினால் கோவை விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு சிறிய போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. எனவே அவினாசி சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த வழியில் மாற்றிவிடப்பட்டிருந்த சூழல்ல இந்த பகுதியில் வழக்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் அவினாசி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் என தற்பொழுது தவேக நிர்வாகிகள் ஏராளமானோர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் தங்களது இருசக்கர வாகனங்களில் நடிகர் விஜயை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சாலை முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலை முழுவதுமாகவே ஒரு ஸ்தம்பித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. சுமார் 3 மணி அளவில் இன்றைய தினம் இந்த கூட்டம் துவங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 4 மணி ஆகிவிட்டது. இன்னும் அரை மணி நேரம் கழித்துத்தான் அவர் அந்த இடத்திற்கே நெருங்குவார் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலும் அதிக அளவிலான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். வழிநடைகளும் ஏராளமானோர் திரண்டிருப்பதன் காரணமாக இந்த சாலை முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சாலையாகவே காட்சியளித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.